ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைத்தண்டு தான் சமைக்க போகிறோம். சைடில் இருக்க தோலை வந்து சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா நடுவில் நார் வரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஈஸியான க்ளீனிங் மெத்தடு. இதை வந்து சின்ன சின்னதாக நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அவ்வளோதான் தேவை. கூட்டுங்கிறதுனால நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம். 200 கிராம் பருப்பு வந்து கழுவி வந்து வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலை, மிளகா, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்க தண்டு அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி விட தேவையில்லை, இதுவே வந்து தண்ணி விடும். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம்.